வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம். மசாலா பொருட்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சூப்பராக ஒரு மணக்க ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி விட்ட சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு முதல்ல நம்ம வேக போட்டுடலாம். 200 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் பருப்பு அதனால தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். இதோட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் பருப்பு வேகிறதுக்கு. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டுடலாம். பருப்பு வந்து இந்த சாம்பாருக்கு நல்ல குழைய வேகணும். ஒரு 5 விசில் விட்டுடலாம். விசில் அடிச்சிருச்சு. 6 விசில் விட்டுருக்கிறேன். இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கிறேன், சூடாகட்டும். இப்போ பேன் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 ஸ்பூன் கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து லைட்டாக வறுத்துடலாம். எல்லாமே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும், இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ கொத்தமல்லியை வந்து லைட்டாக வறுத்தாச்சு. இதோட கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுவும் லைட்டாக வறுத்துடலாம். இப்போ கொத்தமல்லியும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதோட நம்ம வந்து மிளகு, ஜீரகம் சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் வெந்தயம், இதுவும் வறுத்துடலாம். இதோட நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். 3 காஷ்மீரி சில்லி போடுறேன். காஷ்மீரி மிளகாய் ஒரு 3, 8 நீட்டு வர மிளகாய். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இந்த மிளகாவும் வந்து நல்லா வறுபடணும். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நைஸாக அரைக்க முடியும். இல்லை மிளகாய் வந்து திப்பி திப்பியாக தெரியும். நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாமே நல்ல இந்த பொன்னிறத்துக்கு வரணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம். இதோட நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இது அளந்தா. இதெல்லாம் சேர்த்து இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ பருப்பு வேக வச்சாச்சு. மசாலா வந்து வறுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம குழம்புக்கு காய்கறி எல்லாம் போட்டு வதக்கிடலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம், சமையல் எண்ணெய். 1 ஸ்பூன் நெய். நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து முழுசாக உரிச்சு வச்சிருக்கிறேன். அதை இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். 2 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பூசணிக்காய் துண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. இப்போ காய்கறிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா சாம்பார் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம நெய், எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து ஊற்றிருக்கிறோம். இதில் காய்கறிகளை வதக்கிட்டு செய்யும்போது வாசனையாக இருக்கும். இப்போ காய்கறி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இப்போ காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் உப்பு போடுறேன், சின்ன ஸ்பூனுக்கு. இப்போ இதையும் கலந்து விட்டுடலாம்.
இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ புளி தண்ணீர் ஊற்றிடலாம். இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியில். இப்போ இதை கரைச்சிட்டு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கடாயை மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துல காய் வெந்துடும். நம்ம அதுக்குள்ள வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். வறுத்து ஆற வச்சிருக்கிறது அரைச்சிட்டு வந்துடலாம். வறுத்து ஆற வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுது இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனை. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுடலாம். பருப்பை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சாம்பாரில் சேர்த்துடலாம். நம்ம காய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியா இருக்கும் சாம்பார். இந்த மாதிரி இருக்க அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாம்பார். கொஞ்சமாக இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வெல்லம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து லாஸ்ட்ல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துலாம். லாஸ்ட்ல பெருங்காயத்தூள் சேர்த்தீங்கன்னா ரொம்ப வாசமா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க விடணுட்டு அவசியம் இல்லை. ஒரு தாட்டி கலந்து விட்டா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நெய் சேர்த்து மூடி வச்சிங்கன்னா ரொம்ப வாசமா இருக்கும் சாம்பார். இப்போ சூப்பரான கமகமான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். சாம்பார் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சாம்பார் இன்னும் ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். இந்த அளவுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இட்லி தோசை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிச்சிருக்குதோ அந்த காய்கறிகள் போட்டு நீங்கள் செய்யலாம். இந்த பூசணிக்காய் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த சாம்பாருக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது. நான் இட்லியோட தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாம்பார் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட். இந்த அரைச்சு விட்ட சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குது. இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா கூட செஞ்சிடலாம். நீங்க ஒரு தடவை இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம எல்லார் வீட்லயும் சாம்பார் செய்வோம். ஆனா ஒரு தடவை நீங்க இந்த மெத்தட்ல சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.